பாட்டுத்தாளில் 4வது பாடல். சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மன மகிழ்ச்சியுடன் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரர் ஆனேன். யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரர் ஆனேன். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய, உம்மை நான் போகவிடேன், உம்மை நான் போகவிடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அன்னாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரர் ஆவே. அன்னாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரர் ஆவே. இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டிட, இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன், இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரர் ஆனேன். தானியேல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரர் ஆனேன். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல, விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்,
ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஹல்லேலூயாம். உன்னத கீதங்களிலிருந்து 1407வது பாடல், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் என்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஏகமாக சேர்ந்து நாம் உற்சாகத்துடன் நாம் பாடுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மாலைகள் கொன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மாலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிக்குடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிக்குடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்து சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே, கோதுமையை பிரித்து களஞ்சியத்து சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து ஆழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும், அந்நாளில் வானம் வெந்து ஆழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் பாடுவோம். குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார்
ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லும். இயேசு ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, ராஜா வருகிறார், ஒவ்வொருவரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவா. ஒரு நாள் அவர் பரிசுத்தமுள்ள ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை, அவர் உண்மை உத்தமமா ஜீவித்த ஜனங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மணவாளன் மணவாட்டியாகிய நம்மை சேர்க்கும்படியாக அவர் சீக்கிரம் இந்த மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். நாம் தாம் அவரை எதிர்கொண்டு நாம் அவருடைய வருகையை நாம் சந்திக்க வேண்டும். ஆகவே நாம் அவருடைய வருகை அதி சீக்கிரம். கனிகுடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் கனி கொடுக்கிறவர்களாய், மிகுந்த கனி தருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த ராஜாதி ராஜா வரும்போது நாம் கரை இல்லாமல் குற்றம் இல்லாதபடி பரிசுத்தமுள்ளவர்களாய் அவரை நாம் சந்திக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை தந்து கர்த்தர் வழி நடத்த முடியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் பாடி ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு தாளில் 6வது பாடல் பின்மாரியின் அபிஷேகம். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் ஏகமாக சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். பின்மாரியின் அபிஷேகம் இதோ மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் இதோ மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை நான் பார்க்கிறேன், அதிகாரம் தந்திடுமே.
தீர்க்க தரிசனம் உரைத்திடவே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே நாம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் பாடுவோம். பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அபிஷேகத்தினால் மகிமை ஹல்லேலூயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சகலகத்துர பக்கத்துடா பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ல தினேசன் என்ன செய்யற கையில் புண்ணு வந்துருக்கா கையில கட்டணுமா இல்லையா தேவ சமூகத்தில் இருக்கிறோம் அவ்வளவு பையன் அப்படி சொன்னாதான் அறிவு வரும். கரத்தை கட்டி நல்ல பாடம் வந்துட்டானா வயசாயிருச்சு சேரில் உட்காந்துக்கிட்டு வாலிப பையங்க நல்லா உட்காந்து தாழ்மையா முன்னாடி ஆரம்பத்தும் கவனிச்சுட்டு வரேன் கையை தட்டு தட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். கரத்தை தட்டி நல்லா பாடணும் தேவனை நோக்கி பாடணும். எல்லாரும் கரத்தை தட்டி படிக்கிறாங்க.
வாரம் வாரம் சொல்ல முடியுமா? முன்மாதிரியாக இருக்கணும் மற்றவர்களுக்கு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாருணும். வயசாயிருச்சு, சேரில் உட்காந்துட்டு முன்னாடி வந்து நல்லா கரத்தை தட்டி படிக்கணுமா இல்லையா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், நீ காலம் இல்லை, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். மௌனமாக இருக்கக்கூடாது. எதுக்கு கரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு? கைத்தாளத்துடன் தட்டி படிக்கணும், தேவனை நோக்கி படிக்கணும். சும்மா வெக்கப்பட்ட முடியாது, ஆண்டோடைய வரிக்கு போக முடியாது. ஆகவே கரங்களை தட்டி நம்ம கொடுக்கப்பட்ட நாளில் உற்சாகத்துடன் பாடணும். சிறு பிள்ளைகள்லாம் கரங்களை தட்டி எவ்வளோ பாடுது. வாரம் வாரம் சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னது மாதிரி சொல்ல முடியாது. ஆகவே கரங்களை தட்டி உற்சாகத்துடன் தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். நம்ம ஆராதிக்க வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் இதெல்லாம் தீமையானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கரங்களை தட்டி உற்சாகத்துடன் பாடணும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல தெளிந்த புத்தியை கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் தரணும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.